நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. சாவுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகளை தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. உன் கிரியைகளை நான் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவர்களாக காணவில்லை என்று சொல்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு பார்த்தீங்கன்னா இந்த வெளிப்படுத்தல், அதாவது பத்மு தீவில் யோவானை பத்மு தீவில் போட்டு விட்டார்கள். யோவான் பார்த்திங்கன்னா தனித்து சிறைச்சாலையில் இருப்பது போல் ஒரு பத்மு தீவில் அவன் இருந்து கொண்டு இருக்கிறான். இருந்து கொண்டு இருக்கிறதான இந்த நேரத்தில் தேவன் அவனோடு இடைப்பட்டு பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான காரியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறார். நம்ம நினைப்போம், ஐயோ ஒருத்தனை தனித்து ஒரு இடத்துல விட்டுட்டாங்க, இந்த நேரத்தில் அவனுக்கு தேவையானது என்னென்னா, ஐயோ கலங்காதே, பயப்படாதே, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களெல்லாம் வரும்னு பார்த்தா இந்த இடத்துல ஆண்டவர் என்னென்னா மற்ற காரியங்களை பற்றினா யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். நம்மளும் என்னென்னா சில நேரத்தில் இப்படி யோவானை போல் இருக்கும் பொழுது நம்ம நினைக்கிறது என்னென்னா, கலங்காத, பயப்படாத, நான் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்க தான் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய. ஆனால் தேவன் இந்த இடத்துல யோவானுக்கு பார்த்திங்கன்னா சபையை குறித்து அங்கே வெளிப்படுத்துகிறார். சபையை குறித்து வெளிப்படுத்துகிறார். அதே நேரத்தில் கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து வெளிப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரலோக ராஜ்யத்தை குறித்து வெளிப்படுத்துகிறார். அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா நியாய தீர்ப்பை குறித்து. இது எல்லாம் பார்த்திங்கன்னா அவன் தனித்து இருக்கும் பொழுது அவனுக்கு, அதாவது நடக்கப் போகிற காரியங்களை வெளிப்படுத்துவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அவங்க அந்த இடத்துல இருக்கும்பொழுது அவர் பார்த்திங்கன்னா சபையை குறித்த யோவானுக்கு பார்த்திங்கன்னா வெளிப்படுத்துகிறார். என்னென்னா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று. அதாவது என்னென்னா, வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் நாம் பார்ப்போமானால் 7 விதமான சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இதில் அதாவது எல்லா சபையை குறித்து அவர் சொல்லும் பொழுது என்னென்னா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகள் என்னென்னா, எனக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நிறைவாய் இல்லை என்று இந்த சர்தை சபையை குறித்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் என்னென்னா சர்தை சபையை குறித்து அவர் சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இதிலிருந்து தேவன் பார்த்திங்கன்னா சபையை கண்காணிக்கிறார் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அநேகர் நினைக்கிறாங்க சபையில் எப்படினாலும் இருக்கலாம், எப்படினாலும் பேசலாம், எப்படினாலும் என்னன்னாலும் செய்யலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் செய்கிறதான ஆராதனைகளை தேவதூதர்கள் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி தான் வசனம் இருக்குது. நம்ம என்னென்ன செய்கிறோன்றத கர்த்தருக்கு தெரியும். நம்ம ஒரு வேளை என்னென்னா மற்றவர்கள் கேட்டால் கூட என்னென்னா அதை பண்ணலையே இதை பண்ணலையேன்னு சடனாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி அன்னையருடைய வாயில் உடனே பார்த்திங்கன்னா அதை மறைப்பதற்கு உரிய காரியங்களை தான் வருதே ஒழிய மற்றபடி என்னென்னா அதை ஒத்துக்கொள்ளுவோம் என்றதான காரியங்களே வருவதே கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இதிலிருந்து சபையை தேவன் கண்காணித்து கொண்டிருக்கிறார். என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க என்பதை. நமக்கு இப்படிப்பட்டதான சபைக்குள்ளே வரும்பொழுது நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு பயம் இருக்க வேண்டும். என்னை யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ கர்த்தர் பார்க்குறாரு, தேவதூதர்கள் பார்க்குறாங்க. நான் ஆராதனை செய்கிறேன்னா செய்யலையான்னு, நான் ஸ்தோத்திரம் போட்டேன்னா போடலையான்னு. அதே நேரத்தில் நான் கர்த்தருக்காண்டி செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தினேன்னா செலுத்தலையா, என்னென்ன காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை தேவதூதர்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற வசனம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சபையை குறித்தும் தேவன் சொல்லும் பொழுது, அதாவது என்னென்னா உங்களுடைய சபையில் இத்தனை மணி நேரம் ஜெபம் வைத்துங்க, தொடர்ந்து என்னென்னா சங்கிலி ஜெபம் வைத்துங்க, வருஷ கடைசியில் 40 நாள் ஜெபம் வைத்துங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் அங்கே அவனுக்கு வெளிப்படுத்தலை. எந்த சபைக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்தவே இல்லை. எல்லா சபையை குறித்து அவர் சொல்கிறாரு என்னென்னா, உன்னுடைய கிரியைகளை, நீ செய்கிறதான கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளை, இதிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிந்து கொள்ளலாம். நாம் செய்கிறதான கிரியைகளை தான் தேவன் அறிகிறார். நம்ம எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம், விடிய முழிச்சிருந்தோமா, விடிய என்ன காரியத்தை பண்ணோம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் ஒரு கணக்கில் எடுப்பது கிடையாது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தேவன் நாம் செய்கிறதான கிரியைகளை
தேவன் உற்று நோக்கி கொண்டிருக்கார். நாம் செய்கிறதான கிரியைகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சர்தை சபையை குறித்து பார்த்திங்கன்னா தேவன் சொல்லுகிறாரு என்னன்னா, உன்னுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவாக இருக்கவில்லை என்று. அன்பு தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டதான கிரியைகளை செய்கிறோம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அநேகர் இப்படி ஒரு வசனத்தை பாருங்கள், எல்லாரும் அதாவது என்னென்னா அற்புதம் செய்கிறதான நேரத்தில் தேவன் அற்புதம் பண்ணும் பொழுது ஒரு வசனத்தை எடுப்பாங்க. என்னென்னா யோவான் 14:12 என்னென்னா ஆண்டவர் சொன்னார், அதாவது என்னை விசுவாசிக்கிறேன், நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இதை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான்னு. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வசனத்தை சொல்கிறப்பே பார்த்தீங்கன்னா இந்த கிரியைகளை விட்டுருவாங்க. அதாவது என்னென்னா தான் செய்வதை, அதாவது நான் அவர் செய்ததை செய்வான், அதே நேரத்தில் அதை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா சொல்லி கொண்டு இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அங்கு பார்த்திங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து சொன்னான்னா, சீஷர்களை பார்த்து சொன்னார். சீஷர்களாக ஆக்கப்பட்டவர்களை பார்த்து சொன்னார், அதாவது என்னென்னா நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்யுங்க. நான் எப்படி நடந்தேன், நான் எப்படி பேசினேன், நான் எப்படி மனுஷர் மீது அன்பு கொண்டேன், நான் எப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் உங்களுக்காக வேண்டி செய்தேன், நான் மன்னித்தேன், இப்படிப்பட்ட காரியத்தை தான், அதுதான் பார்த்தீங்கன்னா கிரியைகள். அந்த கிரியைகளை தான் அவர் சொல்கிறாரு. என்னென்னா என்னை விசுவாசிக்கிறேன், இதை காட்டிலும் என்னென்னா பெரிய கிரியைகளையும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அநேகர் பார்த்திங்கன்னா தாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆள் மாரியும், மற்றவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவர்களை காட்டிலும் ஒரு வல்லமை குறைந்தது போலையோ இல்லாட்டி அற்புதங்கள் செய்ய திறமையற்றவர்கள் போல பார்த்திங்கன்னா இன்றைக்கு நாம் பார்த்திங்கன்னா டிவிலையும் மற்றும் மொபைல்லையும் அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஒரு பிசாசை உருண்டுட்டால் அதை போட்டு பார்த்திங்கன்னா உடனே காண்பித்து கொண்டு, அதே நேரத்தில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் ஒரு கணக்கில் எடுப்பதே கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளைய உன்னுடைய கிரியைகளை தான். அதே நேரத்தில் பாருங்கள், ப்ராபிசி பொதுவில் சொல்லியிருப்பாங்க. ப்ராபிசின்றது பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்லணும். அதாவது என்னென்னா ஆண்டவர் பார்த்திங்கன்னா அதாவது தீர்க்கதரிசி அனுப்பி சொன்னதான ப்ராபிசி எல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு சில ப்ராபிசி பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்தில் நடக்கிற ப்ராபிசி. என்னென்னா நாளைக்கு இந்நேரத்தில் நீங்கள் என்னென்னா காடையை சாப்பிடுங்க, காடை வேணும்னு கேட்குறான், நாளைக்கு இந்நேரம்னா 24 மணி நேரத்துக்குள்ளார அந்த ப்ராபிசி நடக்கலையான்றதை தெரிஞ்சு போயிடும். அப்பவும் பாருங்கள், அந்த இடத்துல மோசைக்கு கூட அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் அவிசுவாசம் வருது. ஐயோ நீர் என்ன கொடுத்துருவீரா, என்னிடத்துல இருக்க ஜனம் 6 லட்சம் பேரை நீர் என்னென்னா 2 பேர்னு நினச்சிட்டானே. ஆண்டவர் வழி நடத்திட்டு வரவருக்கு தெரியாதா 6 லட்சம் பேரா 30 லட்சம் பேரான்னு? எத்தனை பேர்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் சொல்கிறாரு, நீ ஒரு நாளைக்கு தான் நீ காடையை கேட்ட, நீ என்னென்ன சாப்பிட்டு உன் மூக்கு வழியாக வர வரைக்கும் நான் தருவேன், 1 மாதம் வரைக்கும் தருவேன்னாரு. அதேமாரி 1 மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா தந்தார். அதேமாரி பாருங்கள், மன்னாவை கானானில் போய் நீ என்னென்னா போய் சேரும் வரை நான் உன்னை மன்னாவினால் போஷிப்பேனாரு. அவங்க கானானுக்கு போய் சேரும் வரை 40 வருடம் கானானின் உச்சிதங்களை அவர்கள் சாப்பிடும் பொழுது தான் மன்னா நிறுத்தப்பட்டது. அதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டான ப்ராபிசி. அன்பு தேவனுடைய பிள்ளை, அதேமாரி பார்த்திங்கன்னா எலிசா ஒரு ப்ராபிசி சொல்கிறான். என்ன ப்ராபிசின்னா பார்த்திங்கன்னா, அதாவது என்னென்னா அங்கே பயங்கரமான பஞ்சம், கழுத தலையே எத்தனையோ சேக்கலுக்கு விற்கிது. அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் ராஜாக்கே தெரியல. அவன் பார்த்திங்கன்னா வரும்பொழுது பார்த்திங்கன்னா ராஜாட்ட பார்த்திங்கன்னா முறையிடுறாங்க. ஐயோ இப்படிப்பட்ட கோதுமை எல்லாம் இப்படிப்பட்ட விலை விற்கிது, என்ன இப்படிப்பட்ட பஞ்சம்னு. அவன் பார்த்திங்கன்னா உடனே அவன் ராஜா பிரதானியை அனுப்பி எலிசாட்ட சொல்கிறான், இதுமாரி இப்படிப்பட்ட பஞ்சம் இருக்குது என்னன்னு சொல்லி போய் எலிசாட்ட போய் விசாரினேன். அவன் எலிசா சொல்கிறான் பிரதானிட்ட, நாளைக்கு என்னென்ன கோதுமை இந்த ரேட்டுக்கு விற்கும்னு சொல்லிட்டு. அது எவ்வளோ சொன்னான் பாருங்கள், 24 மணி நேரம் ப்ராபிசி. நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும், ஒரு மரக்கால் 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் ப்ராபிசி சொல்கிறான். அதோடு மட்டும் இல்லாமல் அவன் அந்த இடத்துல இன்னொன்றையும் சொல்கிறான். அவன் பிரதானி கேட்குறான், அது எப்படி நாளைக்கு நடக்கும்னு. அவன் சொல்கிறான், நீ உன்னுடைய கண்ணால் பார்ப்ப, நீ ஆனால் அனுபவிக்க மாட்டேன்னு. அதேமாரி பார்த்திங்கன்னா அவன் செத்தே போனான். பார்த்திங்கன்னா அந்த கோதுமையை வாங்க வந்தவனுங்களே நசுக்கி சாவடிச்சிட்டானுங்க. பாருங்கள், எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கி பாருங்கள் 1ஆம் தேதி அன்றைக்கி ப்ராபிஸ் சொல்லுவாங்க, இன்றைக்கி இந்த வருஷத்தில் பயங்கர யுத்தம் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும்னு.
அது எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டது தான். கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவத்தில் சொல்லப்பட்டது தான். எல்லாம் இப்படிப்பட்ட காரியம்லாம் நடக்கணும். இது ஒரு புது காரியமே இல்லை. நம்ம கரெக்டாக ஒருவேளை ஆண்டவர் நம்மளோட பேசி இது பண்ணினா டேட்டா சொல்லணும், இல்லாட்டி அதே நேரத்தில் அந்த ஊரையும் சொல்லணும். இந்த ஊரில் இப்படி ஒரு பூகம்பம் வரப்போகுது இத்தனாம் தேதினா அவனுங்கெல்லாம் சுதாரிச்சுக்குவானுங்க. யோனாவை எதுக்கு அனுப்பி இது பண்ணார்? யோனாவை நினிவேக்கு அனுப்பி என்னென்னா அழிக்க போகிறேன்னாரு. எதுக்கு? அவனுங்க மனம் திரும்புகிறக்காண்டி. நம்முடைய ப்ராபிசி மனம் திரும்பணும். அவன் ஒருவேளை இப்படி ஒரு பூகம் வந்து இந்த ஊர் அழிக்கப்படுதுன்னு ஆண்டவர் நம்மகிட்ட சொன்னார்னா கரெக்டாக சொல்லணும். இதுமாரி உன்னுடைய பாவம்லாம் மேலே பழிச்சு சீக்கிரத்தில் அழிக்க போகிறாரு, அதனால் வேண்டி எச்சரிக்கையாக இருந்து கரெக்டாக அவன்கிட்ட நேராகவே நம்ம பேசலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஏன் இந்தியாவை குறித்து கூட நம்ம பேசலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தேவன் நம்முடைய கிரியைகளை அறிகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டது என்று இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 விதமான கூட்டத்தார் இருக்கிறாங்க. இந்த கிரியை செய்கிற இதில் பார்த்திங்கன்னா 3 விதமான கூட்டத்தாரை பார்க்குறாங்க. ஒரு கூட்டத்தார் என்னென்னா, தான் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு சரியாக இருக்குன்னு அவங்களா எண்ணிக்கொள்கிறது. அதாவது என்னென்னா, நான் என்ன செய்தாலும் அதெல்லாம் ஆண்டவருடைய பார்வைக்கு சரின்ற ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் பார்த்திங்கன்னா, மனுஷர் காணும்படி கிரியை செய்கிறது. இன்றைக்கும் பாருங்கள், சிலர் ஒரு காரியத்தை கொடுத்துட்டா பாருங்கள், அதை அப்படியே போட்டு காமிக்கிறது. நான் அங்கே அதை செய்தேன், இதை செய்தேன். இன்றைக்கும் பாருங்கள், டிவி எல்லாத்துலேயுமே நம்ம அதை தான் பார்க்குறோம். நான் அப்படிப்பட்டதை செய்தேன், இப்படிப்பட்டதை செய்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனுஷர் காணும்படி உன்னுடைய தர்மத்தையே செய்யாதுன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா சொன்னார். அதாவது மனுஷர் காணும்படி நீ என்னென்னத்தெல்லாம் செய்கிறியோ அதனுடைய பலனை எல்லாம் உடனே நீ அடைஞ்சிட்டன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இன்றைக்கி சிலர் பார்த்திங்கன்னா மனுஷர் காணும்பதற்காக பார்த்திங்கன்னா சில காரியங்களை செய்வதை பார்க்கலாம். அதே நேரத்தில் பாருங்கள், சிலர் அவங்கள்ட்ட வந்து காசை வாங்குறதுக்கும் பார்த்திங்கன்னா மனுஷர் காணும்படி சில காரியத்தெல்லாம் சொல்லுவாங்க. உங்களுடைய பேரை பார்த்திங்கன்னா, நீங்கள் என்னென்னா இப்போ ஒரு சர்ச்சு கட்டுறேன், உங்களுடைய பேரை சொன்னீங்கன்னா அது என்னென்னா இது இல்லை, சதுரடி இல்லை, அந்த கல்வெட்டில் பேர் வரும். நீங்கள் மறித்தாலும் என்னென்னா உங்களுடைய சந்ததிக்கு கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு பார்த்து கல்வெட்டில் பேர் இருக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னும் அதாவது என்னென்னா, ஆண்டவர் அதுக்கேற்ற பலனை நமக்கு தரணும். அதுதான் நமக்கு என்னென்னா முக்கியமானது. இது எல்லாம் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் டாக்டிஸாக பார்த்திங்கன்னா வசூலுக்கு ஒரு ஐடியா தானே ஒழிய வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இதுமாரி கொடுத்தீங்கன்னா கல்வெட்டில் வரும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட பேர் அதில் போடுவோம், இதில் போடுவோன்னு இப்படிலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு குரூப்பு அப்படி, அதாவது மனுஷர் காண வேண்டும்படி கிரியை செய்கிறவங்க. இன்னொரு குரூப்பு பார்த்திங்கன்னா, அதாவது என்னென்னா கர்த்தருக்கு 3வது கூட்டம் பார்த்திங்கன்னா தேவனுடைய பார்வையில் ஏற்றதாகவும் அது அங்கீகரிக்கக்கூடியதாகவும் நம்முடைய கிரியைகள் காணப்பட வேண்டும் என்று பயபக்தியோடு செய்கிறதான கிரியைகளை நம்ம பார்க்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்ம எப்படிப்பட்டதான கூட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கால வேளையில் தேவன் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அதாவது என்னென்னா, உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ என்னென்னா உன்னுடைய காரியத்தில் நீ என்னென்னா குறை உள்ளவர்களாக இருக்க, நிறைவாக இருக்கவில்லை என்று தேவன் மேலே நீ நிறைவாக இருக்கவில்லை என்று தேவன் பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருடம் ஆரம்பித்த அந்த வருடத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கோம். நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான நாம் குறைவோடு காணப்படுகிறோமா, நிறைவோடு காணப்படுகிறோமா? தேவன் சொன்ன எல்லா காரியத்தின்படி நம்ம ஜீவித்தோமா, இல்லாவிட்டால் நம்முடைய சுயத்தின்படி நம்ம ஜீவித்தோமா? எப்படிப்பட்டதான கிரியைகளாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்முடைய கிரியைகள் 2 காரியத்தில் இருக்க வேண்டும். ஒன்று என்னென்னா நல்லவையாக இருக்க வேண்டும் நம்முடைய கிரியைகள். 2வதாக பார்த்திங்கன்னா அந்த கிரியைகள் நிறைவுள்ளவைகளாக காணப்பட வேண்டும் என்பதை நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த கால வேளையில் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? இந்த வருடத்தில் நம்முடைய கிரியைகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாக இருந்ததா என்பதை ஒரு சில வசனங்கள் மூலமாக நாம் தியானிக்கலாம். முதலாவதாக பார்த்திங்கன்னா 1 கொரிந்தியர் 10:31 நாம் வாசிப்போம். முதலாவதாக பார்த்திங்கன்னா தேவன் சொல்கிறார், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதையெல்லாம் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதாவது நம்முடைய கிரியைகள் பார்த்திங்கன்னா சுய மகிமையை தேடாமல் தேவனுடைய நாம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக பார்த்திங்கன்னா நாம் கிரியை செய்ய வேண்டும்.
எந்த காரியத்திலும் பார்த்திங்கன்னா நம்முடைய கிரியைகள் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் சரி, மற்றவர்களை விசாரித்தாலும் சரி, மற்றவர்களுக்கு எந்த விதமான காரியங்களையும் நம்ம பண்ணினாலும் அதில் என்னென்னா தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதை தான் நம்ம நினைக்க வேண்டுமே ஒழிய, அதே நேரத்தில் என்னுடைய பேர் வரணும், என்னை பற்றி அவங்க போய் மற்ற இடத்துல போய் சொல்லணும், என்னுடைய பேர் புகழ்ச்சி இப்படிப்பட்ட காரியங்கள் வர வேண்டும் என்று நாம் கிரியை செய்கிறவர்களாக நாம் காணப்படக்கூடாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா தேவனுக்கு தான் பார்த்திங்கன்னா முதல் மகிமையை நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி பாருங்கள், உலக பிரகாரமாக அநேகரை நாம் பார்க்கும்போது அது உலக பிரகாரமானவர்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய அவங்க என்னென்னா தங்களுடைய பேர் பிரஸ்தாபம், தங்களுடைய காரியங்கள் தான் மேன்மையாக பேசப்படும் என்பதற்காக சில காரியங்களை உலக பிரகாரமானவர்கள் செய்வார்கள். அவர்களுக்கு நமக்கு வித்தியாசம் உண்டு. அன்பு தேவனுடைய பிள்ளைய விசுவாசியாக காணப்படுகிறதான நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமை, தேவனுடைய நாமம் அதில் மகிமைப்பட வேண்டும் என்றதான அந்த எண்ணத்தோடு தான் நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம கிரியை செய்கிறோம், நம்ம காணப்பட வேண்டும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் கூட ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது என்னென்னா, ஏரோது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துலேருந்து 23ஆம் வசனம் வரை நாம் பார்க்கலாம். ஏரோது என்பவன் பார்த்திங்கன்னா ஒரு நாள் அவன் என்னென்னா பிரசங்கம் பண்ணுகிறான். அதாவது என்னென்னா பிரசங்கம் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா அவன் பிரசங்கம் பண்ணான்னு தான் இருக்குது. வாசி. குறித்த நாளில் ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். இது மனுஷனுடைய சத்தமே இல்லை, தேவ சத்தம். இவனுக்குள்ளார இருந்து அவ்வளவு தூரம் இப்படிப்பட்ட கிஃப்ட் உள்ளவன்னு சொல்லிட்டு ஏரோதை பார்த்திங்கன்னா ஜனங்கள் என்னென்னா அப்படியா பார்த்திங்கன்னா பேசினாங்க. அவ்வளோ தூரத்துக்கு பார்த்திங்கன்னா அவன் நன்றாக பார்த்திங்கன்னா பிரசங்கம் பண்ணினான். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல் தனக்கே மகிமையை செலுத்தினது நிமித்தமாக தூதனை அனுப்பி அங்கே பார்த்திங்கன்னா ஒரே அடி. அவன் பாருங்கள் புழுத்து செத்தான்னு இருக்கு. உடனே பார்த்திங்கன்னா அன்பு தேவனுடைய பிள்ளை, இங்கே ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏரோது எப்படிப்பட்டவன்னா, அந்த அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பார்த்திங்கன்னா ஏரோது சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கி, 2வது வசனம் பார்த்திங்கன்னா யாக்கோபை பட்டயத்தினால கொன்று, யோவானுடைய சகோதரனாக யாக்கோபை பட்டயத்தினால கொன்று பேதுருவையும் கொள்ளுவதற்காக வேண்டி முயற்சி பண்ணுவேன். ஆனால் இங்கு பார்த்திங்கன்னா ஜனங்களுக்கு ஏதுவாக அங்கே பார்த்திங்கன்னா பிரசங்கம் பண்ணுறான். அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்முடைய நாட்டில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதை நம்ம நன்றாக அறியலாம். இன்றைக்கும் பாருங்கள், 25ஆம் தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா அநேகர் நமக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, நமக்கு எதிராக செயல்படுகிறவர்கள், நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள், சுவிசேஷம் போகக்கூடாது என்பதற்காக அநேக நெருக்கடியை கொடுப்பவர்கள், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சுவிசேஷத்துக்கு வாசலை அடைக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள்லாம் பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி அன்றைக்கி நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா வரும், வாழ்த்து வரும். ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் எழுதி கொடுப்பாரு, ஒரு வசனத்தை போட்டு எதோ எழுதி கொடுப்பாரு, இன்னார் வாழ்த்து தெரிவிக்கிறார், இன்னார் இப்படி பண்ணுறாரு. 2ஆம் தேதி அன்றைக்கும் அதேமாரி வரும். அன்பு தேவனுடைய பிள்ளை, நம்மளும் என்னென்னா அநேகர் என்னென்னா பரவாயில்ல, அவர் வேதத்தை நன்றாக அறிந்திருக்கிறாரு பாரு இப்படிலான்னு. ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் நெருக்கடி கொடுத்தவர்கள் இவர்களெல்லாம் எதற்காக வேண்டி செய்கிறார்கள் என்பதை நம்ம எல்லாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஏரோது பார்த்திங்கன்னா அப்படி தான் செய்தான். அவன் பார்த்திங்கன்னா தனக்கு மகிமையை அதாவது என்னென்னா தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தாமல் தனக்கென்று மகிமையை செலுத்தினதுனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தேவன் அடித்தார். அவன் பார்த்திங்கன்னா புழுத்து செத்தான் என்று பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உள்ள இப்படியா தேவனை மகிமைப்படுத்தாமல் தாங்கள் செய்த காரியங்களை அதாவது தங்கள் மூலமாக செய்த அற்புதங்கள், தங்கள் மூலமாக நடைபெற்றதான ஏதோ சில தீர்க்க தரிசனங்கள் நடந்திருக்கும். இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் மேன்மைப்படுத்தி சொல்கிறவங்களுக்கு இப்படி தூதனை தேவன் அனுப்பியிருந்தா ஒருத்தர் கூட இன்னைக்கு உயிரோடு இருக்க முடியாது. இன்றைக்கி என்னென்னா ஒருத்தர் கூட நீ எப்போ எனக்குள்ள மகிமை, ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறாரு என் மகிமையை வேறவனுக்கு கொடைன்னு என்று சொல்கிறாரு. அப்படின்றப்ப என்னென்னா எனக்கு செலுத்த வேண்டிய மகிமையை நீ செலுத்தாமல் நீ என்னென்னா உனக்குள்ள மகிமையை நீ செலுத்திட்டு இருந்தேன்னா என்னென்னு. ஆனால் இரக்கமுள்ள தேவன்
இன்னும் அந்த சங்கீதத்தில் வாசித்தது போல் மன்னிக்கிற தேவனாக அவர் இன்னும் இருந்து உங்களிடத்தை இன்னும் மன்னிப்பு உண்டு என்று தாவீது சொன்னது போல் அவர் மன்னிக்கிற தேவனாக இருந்தது நிமித்தமாக அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம பார்க்கலாம். அதாவது என்னென்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் 2 நாளாகமத்தில் இதேமாரி ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 19ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா உசியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கலாம். உசியா ராஜா பார்த்திங்கன்னா 16 வயதில் அவன் என்னென்னா ராஜாவாக்கப்பட்டான். அதே நேரத்தில் அவனுடைய ராஜ்யபாரம் 52 வருஷம் பார்த்திங்கன்னா தேவன் நல்ல ஒரு சமாதானத்தோடு இளைப்பாறுதலோடு 56 வருஷம் 52 வருஷம் தேவன் ராஜ்யபாரத்தை அவனுக்கு கொடுத்தான். எல்லாம் பார்த்திங்கன்னா நன்றாகவே நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அவன் நல்லா பலப்பட்ட பிற்பாடு அவனுடைய வேலையை அங்கே காட்டுவதை நம்ம நன்றாக அறியலாம். 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துலேருந்து 19ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் பாருங்க, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து பாருங்க, தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட பாருங்க, தூபபீடத்துல தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். பாருங்க, கர்த்தருடைய தூபபீடத்துல தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான் என்று பார்க்கலாம். அவன் பாருங்க பலப்பட்ட பிற்பாடு. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நல்லா கஷ்டப்படுறப்ப, அதே நேரத்தில் துன்பப்படுறப்ப, நெருக்கத்தின் பாதை வழியாக போகிறப்பெல்லாம் கர்த்தருக்குள்ளே நன்றாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இரக்கம் பாராட்டி ஒரு ஆசீர்வதித்து கிருபையாக சில கிஃப்டை கொடுக்கும் பொழுது, அவங்க ஆசீர்வதித்து உயர்த்தப்படும் பொழுது பலப்பட்ட பின்பு பார்த்திங்கன்னா இந்த உசியாவை போல் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னா மனம் மேட்டிமையாகி அநேக காரியங்களை பார்த்திங்கன்னா வேதத்துக்கு இல்லாத காரியங்களை கூட பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கும் போதித்து கொண்டு சில காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருப்பதை நம்ம நன்றாக அறியலாம். ஆனால் இந்த உசியாவை தேவன் விட்டாரா? அங்கேயே பார்த்திங்கன்னா அப்போ என்னென்னா அங்கே போய் 80 ஆசாரியர்கள் போய் நீ இந்த காரியத்தை செய்யக்கூடாது, நீ எப்படி நீ தூபம் கட்டலான்னு போய் கேட்கும் பொழுது அவங்களையும் பார்த்திங்கன்னா அவன் எதிர்த்து, ஏன்னா ஒரு ராஜாவை எதிர்க்க முடியாது. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவன் பார்த்திங்கன்னா அவங்களையும் எதிர்த்துக்கிட்டு அவன் பார்த்திங்கன்னா தூபம் கட்டினான். அங்கே பேசிகிட்டு இருக்கும் பொழுது நெற்றியில் பார்த்திங்கன்னா குஷ்டம் வந்தது என்று பார்க்குறோம். அதாவது என்னென்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி யாருக்கெல்லாம் குஷ்டம் இருக்கா அவன் எல்லாம் பார்த்திங்கன்னா பாளையத்துக்கு புறம்ப உடனே தள்ளப்படணும். அவன் பாருங்கள் தனித்து ஒரு வீட்டில் இருந்து கடைசி வரை பார்த்திங்கன்னா அவன் தனித்து ஒரே ஒரு வீட்டில் இருந்து அப்படியே மரித்து போனான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாமல் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தனக்கு மகிமை உண்டாவதற்காக சில காரியத்தை செய்ததான சிலரை குறித்து நம்ம என்னென்னா பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? உங்களையும் என்னையும் பார்த்திங்கன்னா தேவன் மற்ற ஜனங்களிலிருந்து வேறு பிரித்தது. உங்களையும் என்னையும் தேவன் தம்முடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டது. உங்களையும் என்னையும் தேவன் என்னென்னா தமக்கென்று வேறு பிரித்தது. எதற்காகனா இந்த ஜனத்தை ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொன்ன பிரகாரமாக இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய உங்களையும் என்னையும் தேவன் இதற்காக வேண்டி ஏற்படுத்தினார். என்னென்னா தேவனை என்னை ஆராதிப்பதற்காக, தேவனை துதிப்பதற்காக, தேவனுக்கு நன்றி பலி செலுத்துவதற்காக இந்த ஜனத்தை என்னென்னா எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறாரு. இந்த வசனத்தை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் பார்த்திங்கன்னா உச்சரிப்பாங்க. எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒர்ஷிப் நேரத்தில் அப்படியே அவர்களுக்கு தெரிலனாலும் எத்தனையோ தடவை அவங்க கேட்டிருப்பாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா அவருடைய துதியை நாம் சொல்லி வருகிறோமா என்பதை இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையாக துதியும் கனமும் மகிமையும் தேவன் ஒருவருக்கே உரியது. இப்படிப்பட்டதான துதியும் கனத்தையும் நம்ம தேவனுக்கு இந்த வருட ஆரம்பத்திலிருந்து இதுவரை நான் எல்லா ஆராதனையிலும் வந்து தேவனுக்கு நான் செலுத்தினேன் என்று உங்களுடைய மனசாட்சியில் நீங்கள் கையை வச்சு உங்களால் சொல்ல முடியுமா? என்னுடைய ஆராதனை தேவனுக்கு நிறைவுள்ளவைகளாக காணப்பட்டது. நான் ஆராதனைக்கு முன்பாக ஆராதனை நேரத்தில் நான் வந்து கலந்துக்கிட்டு நான் எல்லா ஆராதனையிலும் நான் என்னென்ன நம்மளுடைய ஒர்ஷிப்பை 1 மணி நேரம் தான். அந்த ஒர்ஷிப்பில் நான்
எந்த விதத்திலும் நான் தவறாமல் இந்த வருட ஆரம்பத்திலேருந்து இதுவரை நான் கலந்து கொண்டேன் என்று உங்களால் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியுமா? அன்பு தேவனுடைய பிள்ளைய, உங்களை ஏற்படுத்தினுடைய நோக்கமே என்னென்னா அவருடைய துதியை சொல்லுவதற்காக தானே. ஒருவேளை உங்களுக்கு ஒரு நியாயமான காரணம் இருந்துச்சுன்னா அதை தேவன் மன்னிப்பார். அதை குறித்து என்னென்னா சில நேரத்தில் சில தடை வந்திருக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு நியாயமான காரணம்னா உங்களுக்கும் தேவனுக்கும் தெரியும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, எத்தனை நேரத்தில் நம்ம என்னென்னா எல்லாம் பரிபூரணமாக இருக்கும் பொழுது, ஆமாம் இன்றைக்கி சர்ச்சுக்கு போகணுமா, இன்றைக்கி ஏன் போகலன்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு உள்ளாக சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருந்தோமே. அதே நேரத்தில் மத்தியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா வேறு எங்கேயாச்சும் நம்ம தேவையில்லாத இடத்துக்கு போனோமே. இதையெல்லாம் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்ட கிரியைகள் என்பதை நீங்கள் நன்றாக ஆராய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக காணப்படுமா என்பதை நீங்கள் நன்றாக சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவன் பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா எல்லா ஜீவ ஜந்துக்கள்லேருந்து எல்லார் இடத்துலும் பார்த்திங்கன்னா தேவனை பார்த்திங்கன்னா துதித்து கொண்டிருக்கிறது. தேவனை குறித்து பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ள மகிமையை, அவருக்குள்ள மகிமையை பார்த்திங்கன்னா செலுத்தி கொண்டிருக்கு. அதுக்கு மேல் வசனத்திலே நீங்கள் 20ஆம் வசனத்திலே வாசித்திங்கன்னா, வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியில் நீரூற்றுகளை உண்டானதினால், அதாவது என்னென்னா காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். பாருங்கள், அதாவது என்னென்னா வனாந்தரத்தில் தண்ணி இருக்காது, அவாந்தர வழியில் நீரூற்று இருக்காது. அதுன்னா வனாந்தரத்தில் ஆறுகளையும் வனாந்தரத்தில் தண்ணீர், அவாந்தர வழியில் ஆறு. வனாந்தரத்தில் பாருங்கள் தண்ணியே இருக்காது. அதில் என்னென்னா தண்ணீரை உண்டாக்குனார். வனாந்தரத்தில் எவ்வளோ மிருகஜீவன்கள் இருக்கும், அதுக்காக வேண்டி அதை உண்டாக்குனார். அதேமாதிரி அவாந்தர வழியில் ஒன்றுமே கிடையாது, அதில் ஆறுகளை உண்டாக்குனார் அதுங்களுக்காக வேண்டி, அதுங்க தாகத்தை தீர்க்கிறதுக்காக வேண்டி. இப்படிப்பட்ட தாகத்தை தீர்த்ததான அந்த தேவனுக்கு முன்பாக என்னென்னா காட்டு ஜீவன்கள், வலு சர்ப்பங்கள், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கோட்டான் குஞ்சுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டவரை கனம் பண்ணு தான். உங்களை இந்த 11 மாதம் அளவும் எந்த விதமான குறைவும் இராதபடிக்கு நிறைவாக வழி நடத்தி வந்தார். நீங்கள் எத்தனை நாள் இப்படிப்பட்டதான கனத்தை மகிமையையும் தேவனுக்கு ஏற்படுத்தினீர்கள் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதை தான் என்னென்னா தேவன் சொல்கிறாரு, உன்னுடைய காரியங்கள் எனக்கு முன்பாக நிறைவுள்ளவையா இல்லை, உங்களுடைய கிரியைகள்னு சொல்லிட்டு இந்த கால வேளையில் தேவன் எச்சரிக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இப்படிப்பட்டதான குறைகள் நம்மிடத்தில் காணப்பட்டது நிமித்தமாக எவ்வளோ ஆசீர்வாத தடைகள் நம்மிடத்தில் ஏற்பட்டது. அதே 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துலேயும் பாருங்கள், எல்லாரும் பாருங்கள் ஆண்டவரை என்னென்னா கனம் பண்ணணும், துதிக்கணும்னு சொல்கிறார். அதே ஏசாயா 42:10 பாருங்கள், சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ளவைகளே தீவுகளே அவைகளின் குடிகளே கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். கடையாந்திரத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள். பூமியின் கடையாந்திரத்திலிருந்து பாருங்கள், அதில் பாருங்கள், கப்பலில் நீ யாத்திரை பண்ணாலும் நீ என்னென்னா ஆண்டவருக்காக வேண்டி நீ என்னென்னா புதுப்பாட்டை பாடு, நீ என்னென்னா கர்த்தரை கனம் பண்ணு, கர்த்தரை ஆராதி, கர்த்தரை துதி, எனக்கு சாக்கு போக்கு சொல்லாதன்னு சொல்லிட்டு பாருங்கள், கப்பலில் யாத்திரை பண்ணுகிறவனுக்கே பார்த்திங்கன்னா தேவன் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை ஆராதிங்கன்னு, ஆண்டவருக்கு என்னென்னா மகிமையை செலுத்துங்கன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எல்லாமே பரிபூர்ணமாக கொடுத்தாரே. நம்ம எத்தனை நேரம் நம்ம தேவனுக்கு உள்ள மகிமையை கொடுத்தோம், அதே நேரத்தில் மனுஷனுக்கு உள்ள மகிமையை நம்ம எத்தனை நேரம் கொடுத்தோம் என்பதை நம்ம நன்றாக ஆராய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் பாருங்கள், மற்றவருக்கு முன்பாக அதையும் இதையும் செய்கிறது போல் அவர்களிடத்தில் பேர் புகழ்ச்சி மற்றும் உள்ள காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக அநேக காரியங்களை செய்வார்கள். ஆனால் கர்த்தருக்காக வேண்டி பார்த்திங்கன்னா ஒரு காரியங்களுமே செய்ய மாட்டார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை ஒரு மனிதனிடத்துலேருந்து நீ பேரை வாங்கலாம், புகழை வாங்கலாம், மற்றும் உள்ளதான பெரிய பெரிய காரியங்களை கூட நீ பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதனால் ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதே நேரத்தில் கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு பேரும் புகழும் வருமானால் அந்த பேர் புகழ் என்றென்றைக்கும் நிலைக்கும். அதே நேரத்தில் இந்த பேர் புகழ் என்றைக்கு உனக்கும் அவர்களுக்கும் ஒரு கசப்பான ஒரு அனுபவத்து நேராக போகும் பொழுது
உன்னுடைய பேர் ஒரே நிமிஷத்தில் ஸ்பாயில் ஆக்கப்படும். அன்பு தேவனுடைய பிள்ளைய இதை அறியாமல் நம்ம என்னென்னா மனிதரை நாம் பிரியப்படுத்துவதற்காக நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். நாம் மனுஷரை பிரியப்படுத்துவது பார்த்திங்கன்னா தேவனுக்கு முன்பாக நாம் மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக மனுஷனுக்கு மகிமையை தேடுவதற்காக அநேக காரியங்கள் நம்ம செய்யலாம். ஒரு வேளை ஸ்தாபனத்துக்கு செய்யலாம், இருக்கிற இடத்துலேருந்து நல்ல பேர் எடுக்கிறதுக்கு செய்யலாம். அது ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தேவனுக்கு முன்பாக அருவருப்பு என்று லூக்காவில் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறார். லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்களேன். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக மனுஷர் முன்பாக நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது. மனுஷர் முன்பாக மேன்மையாக எண்ணப்படுகிறது. தேவனுக்கு முன்பாக அருவருப்பு. மனுஷர் முன்பாக மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பு. மனுஷருக்கு முன்பாக இன்றைக்கி நீதிமானாக காணப்படுவதற்கு எவ்வளோ பிரயாசப்படுறோம். மனுஷர் முன்பாக நல்லவனாக காணப்படுறதுக்கு அவர்கிட்ட நல்ல பேர் இருக்கணும். அவருக்கு முன்பாக என்னென்னா நான் நல்லவன் மாரி நடக்கணும்னு இப்படிலாம் எவ்வளோ முயற்சி பண்ணி அநேக காரியங்களெல்லாம் செய்கிறோம். ஆனால் தேவன் உள்ளத்தை பார்க்குறாரு. இது எல்லாம் பார்த்திங்கன்னா தேவனுக்கு முன்பாக அருவருப்புன்னு அவர் தான் பார்த்திங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையில் மனுஷருக்கு முன்பாக மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்குது. ஆனால் அப்படிப்பட்டதான மேன்மைக்காக இந்த வருஷத்தில் தேவனை கனம் பண்ணுவதை விட்டுவிட்டு எத்தனை நேரம் நம்ம அப்படிப்பட்ட காரியத்துக்கெல்லாம் நம்ம போனோம் என்பதை நம்ம நன்றாக நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய கிரியைகள் எனக்கு முன்பாக நிறைவாக இருக்கவில்லை என்று தேவன் சொல்கிறார். இந்த வருடத்தில் நம்ம இந்த தேவனை கனம் பண்ணுகிற காரியத்தில், தேவனை ஆராதிக்கிற காரியத்தில், தேவனுக்கு நன்றி பலி துதி பலி செலுத்துகிற காரியத்தில் நம்ம என்னென்னா உண்மையுள்ளவர்களாக காணப்பட்டோமா என்பதை, நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக அதாவது என்னென்னா பிரியமாக இருந்ததா. தாவீது சொல்கிறான் என்னென்னா, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உனக்கு முன்பாக பிரியமாக இருப்பதாகன்னு. இந்த காரியங்கள்லாம் நான் இப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நேராக நம்ம காணப்பட்டோமா என்பதை நாம் சிந்தித்துக் கொள்வோம். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா ஒரு காரியத்தை குறித்து சிந்திக்கலாம். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா கிரியைகள் மனப்பூர்வமாக நம்ம செய்ய வேண்டும். எந்த காரியம்னாலும் கர்த்தர்காண்டி செய்கிற காரியங்கள் மனப்பூர்வமாக இருக்கணும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தர்க்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளை, எந்த காரியத்திலும் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா முழு, அதனால தான் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் அப்போவே என்னென்னா கேட்குறாரு, நீ என்னென்னா முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் என்னிடத்து நீ அன்பு கூறுவாயாக என்று பார்த்திங்கன்னா அநேக இடத்துல கேட்குறாரு. நம்முடைய காரியங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே என்னென்னா முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் உண்மையாக பார்த்திங்கன்னா நம்ம மனப்பூர்வமாக நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது எந்த ஒரு காரியத்தையும் பார்த்திங்கன்னா முழு பலத்தோடும் நாம் கிரியை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதாவது என்னென்னா தேவனிடத்தில் அன்பு கூறுவதாக இருந்தாலும் சரி, தேவனை தேடுவதாக இருந்தாலும் சரி, அவரிடத்தில் திரும்புவதாக இருந்தாலும் சரி, அவரை துதிப்பதாக இருந்தாலும் சரி, அவருக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, நாம் முழு மனதோடு பார்த்திங்கன்னா எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஆலயத்துக்கு வந்தாவே எத்தனை தடவை அல்லேலுயா போடுங்க அல்லேலுயா போடுங்கன்னு. ஏன் உங்களுக்குள்ளார அப்படிப்பட்ட ஒரு உணர்வு வரல? தேவன் எனக்கு நன்மை செய்தார், தேவன் ஏன் அந்த வசனம் உங்களுக்குள்ளார கிரியை செய்ய மாட்டேங்குது? இங்கே நின்று ஒர்ஷிப் எடுக்கிறப்ப சொல்கிறாங்கல்ல, இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் நமக்கு செய்தார், அதுக்காக வேண்டி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன்னு ஏன் நமக்குள்ளாரே வரல? அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நமக்குள்ளார வரணும். ஏன்னா நமக்கு தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்தாரா இல்லையா? ஒருவேளை செய்யலைன்னா நம்ம சொல்லாமல் இருக்கலாம். ஆண்டவரே நீர் என்னத்தை செய்தீர், அவங்க சொன்னாங்கன்ட்டு நான் என்ன சொல்லணுமான்னு நம்ம உட்காந்துட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு செய்தாரா செய்யலையா? உங்களுடைய மனசாட்சியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோடு பேசி கொண்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய எந்த காரியமும் பார்த்திங்கன்னா மனப்பூர்வமாக செய்யணும். தேவன் அந்த மனப்பூர்வத்தை தான் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கிறார். பாருங்கள், ஒரு குருடனை அவனுக்கு என்னென்னா சுகம் கிடைக்கணும். ஆனால் அங்கே போங்கிறவங்கெல்லாம் அவரை நீ தொந்தரவுப்படுத்தாதன்னு சொல்லி, சத்தம் போடாதன்னு சொல்லி அவனெல்லாம் அதட்டுறாங்க. ஆனால் அவனுக்கு தேவை என்னென்னா அவனுக்கு சுகம் கிடைக்கணும். அதனால் வேண்டி எவன் என்ன கற்றுனான்னா, எவன் என்னத்தை சொல்லிட்டு போனான்னா, நான் அவரை விடாமல் பிடித்துக்கொள்வேன்ட்டு மறுபடியும் முன்னிலும் அதிகமாக கூக்குரல் இட்டான். அவனுடைய தேவைகள் பார்த்திங்கன்னா சந்திக்கப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைய ஏன் இப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ளே காணப்படல? இந்த வருஷத்தில் நம்ம மனப்பூர்வமாக தான் எல்லா காரியத்தையும் செய்தோமா?
சில காரியத்தில் பாருங்கள், ஐயோ சொல்லிட்டாங்க, இல்லாட்டி நம்ம போகலன்னா கேட்பாங்க, இல்லாட்டி என்னென்னா வீட்டுக்கு எதுவும் வந்துட போகிறாங்க. இப்படிப்பட்ட காரியத்துக்காக வேண்டி மனுஷனுக்கு பயந்துக்கிட்டு சில காரியங்களை எல்லாம் நம்ம கர்த்தருக்காக வேண்டி செய்யவே வேண்டாம். அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பலனும் கிடையாது. அதை தேவன் பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பதும் கிடையாது. தேவன் எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா மனப்பூர்வம் தான். பைபிள் வாசிக்கிறது என்னென்னா வாசிங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. என்னென்னா அவங்களுக்காக பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக வரணும். ஐயோ கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உடைய இந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன், அதனால் எனக்கு அப்படிப்பட்ட பலனை தேவன் எனக்கு தருவார்னு நமக்குள்ளார ஒரு உந்துதல் உண்டாகணும், நமக்காக வேண்டி ஒரு ஆர்வம் உண்டாகணும். இல்லை பைபிள் என்னென்னா இந்த வருஷம் படித்து முடிக்கணும்னு காலையில் சொல்லிட்டாங்க, அதுக்காக வேண்டின்னு நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, நல்லே விளங்காது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இப்படி ஏனோ தானோன்னு வாசித்துக்கிட்டு அதே நேரத்தில் ஐயோ வெளியே போனால் ஜெபம் பண்ணிட்டு போகணுன்னாங்க, அதனால் வேண்டி பயந்து போய் அங்கே எவனாச்சும் நம்ம மேலே விட்டுறக்கூடாதுல்ல வண்டியை, அதுக்காக வேண்டி ஒரு ஜெபம், அவசர ஜெபம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்னென்னா மற்றவங்க சொன்னாங்க என்பதற்காண்டி நம்ம செய்ய வேண்டாம், மனப்பூர்வமாக செய்வோம். ஏனென்றால் நான் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறா. இப்போ நான் ஜெபம் பண்ணி நான் போனேன்னா உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார் இன்னும் வசனம் சொல்லியிருக்கு. அதனால் இப்போலேருந்து நான் நினச்சிட்டு போகிறேன், நான் போகிற காரியம் வாய்க்க பண்ணணுன்ட்டு நீங்கள் போங்க, தேவன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா காரியத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துவார். இப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு தான் நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம செய்யணுமே ஒழிய நம்ம பார்த்திங்கன்னா ஐயோ சொல்லிட்டாங்க கடமைக்காக வேண்டி நம்ம இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா நாம் செய்ய வேண்டாம் என்பதை தேவன் பார்த்திங்கன்னா நம்மளோடு எச்சரிக்கிறார். ஏனென்றால் நமக்கு கிரியை செய்கிறதான தேவன் பார்த்திங்கன்னா எல்லா காரியத்தையும் பார்த்திங்கன்னா முழு மனதோடு செய்கிறார். அவர் பார்த்திங்கன்னா நம்ம மேலே அன்பு செலுத்தி நமக்காக வேண்டி எல்லா காரியத்தையும் முழு மனதோடு செய்கிறார். யாரோட வற்புறுத்தலோட அதே நேரத்தில் என்னென்னா உங்களுடைய ஜெபம் ஓயாமல் பண்ணது நிமித்தமெல்லாம் அவர் செய்யலை. உங்கள் மேலே அன்பு இரக்கம் பாசம் வைத்தது நிமித்தமாக நீங்கள் கேட்டுக்கொள்வது வேண்டிக் கொள்வது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தேவன் முழு மனதுடனே செய்கிறார். தேவன் எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா யாருக்கும் அறகுறையாகவே செய்யவில்லை. இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாருங்கள் அவ்வளோ அற்புதத்தை நடத்தினார். எல்லாம் பார்த்திங்கன்னா எந்த விதமான குறைவும் இராதபடிக்கு நிறைவாக வழி நடத்தினார். அதேமாரி பாருங்கள் ஒரு குருடன் ஆண்டவர்கிட்ட வரான் எனக்கு பார்வை அடைய வேண்டும் என்று அந்த குருடனை கிராமத்துக்கு வெளியே அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்திங்கன்னா அவனுடைய கண்ணில் பார்த்திங்கன்னா எச்சத்து போகிறாரு. எச்சத்து போயிட்டு கண்ணில் கையை வச்சுக்கிட்டு நீ பாருன்றாரு. அவன் பார்த்துட்டு என்ன சொல்கிறான், நடக்கிற மனுஷனெல்லாம் மரத்தை போல் நான் காண்கிறேன் என்று. எப்படி 4 பேர் யானையை பிடிச்சிக்கிட்டு சொன்னானுங்களோ அந்த கதை மாரி இவன் பார்த்திங்கன்னா நடக்கிறவனாலாம் மனுஷனை மாரி தெரியுது, ஏதோ ஒரு மரம் அது பாட்டுக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லியிருப்பான். அப்படி தானே எப்பட்றா மரம் நடந்து போகணுன்னு அவரே கேட்டிருப்பார். அப்புறம்தான் என்னென்னா ஒரு மனுஷன் இப்படி போனானே அதை தான் அவனுக்கு மரம் மாரி தெரிஞ்சிருக்குன்னு நினச்சிருப்பார். உடனே பார்த்திங்கன்னா அவர் உடனே அவனை என்னென்னா நீ போ உனக்கு சுகம் கிடைக்கும் பார்த்துக்கலான்னு சொல்லி அவரை அனுப்பிவிடவே இல்லை. மறுபடியும் அவனுடைய கண்களில் கையை வச்சுட்டு மறுபடியும் இப்போ நீ பாருன்றாரு. நடக்கிற மனுஷரையெல்லாம் நான் என்னென்னா காண்கிறேன் என்று சொல்கிறான். லூக்கா 11ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம், அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் நமக்கு, அதாவது நாம் வணங்குகிற தெய்வம், நாம் பின்பற்றுகிற தெய்வம், நமக்காக வேண்டி கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு இரத்தத்தை சிந்தினவர், அவர் நமக்கு எந்த காரியத்தையும் அறகுறையாக செய்யலை. அவர் மனப்பூர்வமாக சம்பூர்ணமாக சந்தோஷமாக எல்லா காரியத்தையும் செய்யும் பொழுது நம்ம ஏன் அவருக்காக வேண்டி நம்ம அப்படிப்பட்டதான மனப்பூர்வமாக சந்தோஷமாக நாம் ஏன் அவருக்கு செய்யக்கூடாது என்பதை இந்த கால வேளையில் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய கிரியைகள் அப்படிப்பட்ட கிரியைகளாக இருக்கா? எல்லா காரியத்தையும் தேவனுக்கென்று மனப்பூர்வமாக செய்கிறீர்களா என்பதை தேவன் எதிர்பார்க்கிறாரு. அதனால தான் அவர் கால வேளையில் சொல்கிறாரு, உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ அநேக காரியங்களை செய்கிறா, ஆனால் மனப்பூர்வமாக இல்லை என்பதை தேவன் பார்த்திங்கன்னா இந்த கால வேளையில் எச்சரிக்கிறார். 3வதாக ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிச்சிடலாம். காலத்தை பயன்படுத்தி நம்ம என்னென்ன கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கி பார்த்திங்கன்னா அநேகர் பார்த்திங்கன்னா இந்த காலத்தை பார்த்திங்கன்னா பயன்படுத்தி கிரியை செய்வதே கிடையாது. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, பிரசங்கி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று சொல்கிறாரு.
பிரதர் கூட பாருங்கள், அதை ஒர்ஷிப் நேரத்துலேயே அவர் சொல்லிட்டார், இந்த என்னென்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிற காலம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நமக்கு ஏற்ற சமயமாக இருக்கிறது. அதனால் வேண்டி நீங்கள் என்னென்னா அறிவிக்கலாம். ஏனென்றால் நம்ம கிறிஸ்மஸ் டைமு, அதனால் வேண்டி இந்த நேரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார், என்னத்துக்காக வேண்டி வந்தார் என்பதை குறித்து அவருடைய பிறந்த நாள் கொண்டாட்டமாக நம்ம என்னென்ன சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் என்று. இன்றைக்கு பார்த்திங்கன்னா அன்னையரோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த நேரத்துக்கு எந்த காரியத்தையுமே செய்வது கிடையாது. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாக போகிறவன் தண்ணி கேட்டான்னா புதைக்க போகிறப்ப தண்ணி கொடுத்தானா. இது மாதிரி தான் இன்றைக்கி அன்னையருடைய வாழ்க்கை. அவன் சாக போகிறப்ப தண்ணி கேட்டான், அது கொடுக்கலான்ட்டு அவன் செத்தே போயிட்டான். ஆனால் புதைக்க போகிறப்ப தான் அவனுக்கு ஞாபகத்திற்கு வருது, ஐயோ ராத்திரி கனவுல வந்துடக்கூடாது. அவன் சாவுறதுக்கு முன்னாடி கனவு கண்டான், அது உள்ளார போதோ போலியோ வாயை பொழந்து ஊற்றுடான்னு சொல்லிட்டு சிலர் செய்வதை நன்றாக அறியலாம். உயிரோடு இருக்கிறப்போ ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் செத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த மாரடித்து அங்கே சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுப்பேன். நான் இதிலலாம் இன்ட்ரெஸ்டாக இருப்பேன். நான் அங்கேயே பக்கத்துலேயே கூட போய் நிற்பேன், சரி என்ன தான் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தா ஐயோயோ அதை கெட்டானே இதை கெட்டானே அப்படி. செத்து போனதுக்கப்புறம் எதை கெட்டு அதை நம்ம பாட்டாக பாடி அவனுக்காக வேண்டி நீ அழுது, அதனால என்ன பிரயோஜனம்? உயிரோடு இருக்கிறப்ப அவனுக்கு ஒன்றுமே தரல, அவனை திரும்பி கூட பார்க்கல. செத்ததுக்கப்புறம் ஐயோ அவன் அதை பண்ணான் இதை பண்ணனா, என்கிட்ட அதை கெட்டானே இதை கெட்டானேன்னு சமாதியில் போய் பார்த்திங்கன்னா சுருட்ட வைப்பானுங்க. அங்கே போய் இவனுக்கு பார்த்திங்கன்னா அதிரசம் பிடிக்கும்னு அதிரசத்தை வைப்பான், லட்டை வைப்பான், எல்லாத்தையுமே வைப்பான். ஆனால் அங்கே உள்ள நாய் தான் அதெல்லாம் தின்னுட்டு போகும். அது செத்தவனுக்கும் போகாது, எங்கேயும் போகாது. நான் இதெல்லாம் பார்ப்பேன். நான் கல்ற தோட்டத்துக்கு போயிருக்கேன், எல்லா இடத்துலையுமே நான் நின்று பார்ப்பேன். சரி என்னடா இது இதெல்லாம் வச்சுருக்கானு. சிலலாம் பார்த்திங்கன்னா இப்போ உள்ளதை டாஸ்மாக் இதை கூட வைப்பான், ஏன்னா அவருக்கு இதெல்லாம் விருப்பமானதுன்னு. ஆனால் அதை என்னென்னா பாவம் காசு இல்லாதவன் எடுத்து குடிச்சிட்டு போயிடுவான். அதெல்லாம் எவனும் பயப்படுறதில்ல. இது தீட்டு கிட்டு அது அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும்னு. நீ மந்திரிச்சு நீ காசை போட்டால் கூட எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கிறான், அவனுக்கு ஒன்றுமே ஒட்டாது. அவனுக்கெல்லாம் பாருங்கள் எந்த மன வியாதியுமே வராது அப்படிப்பட்டவனுக்கு. நீங்கள் எல்லாம் அவனெல்லாம் கவனித்து பாருங்கள். இதெல்லாம் நம்ம பேசாமல் போயிட்டே இருக்கக்கூடாது, நம்ம இதெல்லாம் கவனிக்கணும். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் தான் காலத்துக்கு எல்லா காரியத்தையும் செய்யணும். பிள்ளைங்க படிக்கிற காலம்னா பிள்ளைங்களை படிக்க வைங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் நிறுத்தாதீங்க. அது பாஸ் ஆகுதோ ஃபெயில் ஆகுதோ, சரியாக படிக்குதோ படிக்கலையோ, நீ 17 வயசு வரைக்கும் நீ ஸ்கூலுக்கு தான் போய் ஆகணும். நீ அது வரைக்கும் நான் நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்பிவிடுங்க. நீங்கள் வீட்டில் நிறுத்துனீங்கன்னா அதோட பிரச்சனையை நீங்கள் தான் சந்திப்பீங்க. எனக்கு தெரியும் ஒரு வீட்டிலலாம் அப்படி நிறுத்துனாங்க. பாட்டி இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா டீச்சரு, பாட்டி தான் சப்போர்ட்டு அது அந்த பிள்ளைக்கு. கடைசியில் பார்த்திங்கன்னா அது ஒன்றுமே இல்லாமல் வீணாக போணுச்சு. அதனுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா பரிதாபமாக இருக்கும் சொன்னால். அதெல்லாம் நமக்கு டைம் கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளைய அதனால வேண்டியன்னா பாஸ் ஆகுதோ ஃபெயில் ஆகுதோ, நீ படிக்கிற காலம் நீ ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். அப்படி வீட்டில் போக முடியாதுன்னு சொல்லி நின்றுன்னா பண்ணியை வாங்கி கொடுங்க. அதில் தான் நல்லா காசு இன்றைக்கி உள்ள இதில் பார்த்தோன்னா. சரி நீ அதனாலும் பொழுதனைக்கும் சும்மா உட்காந்துருக்காத. நீ டிவியை பார்த்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு நான் சொல்கிற ஆள் பார்த்திங்கன்னா டிவியை பார்த்து கடைசியில் ஐ பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு கண்ணாடி போட்டு கடைசியில் சரியாக பார்வை தெரியாமல் கடைசியில் பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணி கொடுத்த இடத்துலையும் உருப்படியாக இல்லாமல் இப்படிலாம் பார்த்திங்கன்னா பல ப்ராப்ளம். அன்பு தேவனுடைய பிள்ளைய கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க சொன்னது என்னென்னா, இல்லை அவள் நேரடியாக என்னென்னா வீட்டில் இருந்து படித்து எழுதிடுவான். ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகாதவ வீட்டில் இருந்து படித்து எழுதுவா. ஒருத்தியை சொல்லுங்கள் பார்ப்போம். ஒழுங்காக ஸ்கூலுக்கே போக முடியாதவ வீட்டில் இருந்து படித்து நீங்கள் டைரெக்டாக 10th 12th எழுதிடுவீங்களா? ஒரு புண்ணியமே கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளைய இதெல்லாம் என்னென்னா நம்ம என்னென்னா சுய திருப்திக்கு என்னென்னா சொல்லிட்டோன்னா நிறுத்திட்டு இருக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் அந்தந்த காலத்தில் அதின் காரியத்தை பார்த்திங்கன்னா நம்ம செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு பழமொழி கூட பார்த்திங்கன்னா உலகத்தில் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா விதைக்கிற காலத்தில் ஊர் வழியாக போயிட்டு அறுக்கிற காலத்தில் அருவாளை தூக்கிட்டு திரிஞ்சானா. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவத்துலலாம் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம அந்தந்த காலத்தில் அதன் காலத்தில் நேர்த்தியாக எல்லா காரியத்தையும் பார்த்திங்கன்னா செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள் எல்லா காரியத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்தார். அதை தான் அவர் சொல்கிறார். எல்லா சகலற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்தார்.
ஆண்டவர் பாருங்கள் சிருஷ்டிப்புள்ளையே பாருங்கள் கரெக்டாக பண்ணார். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வெளிச்சம் கடவுதுனாரு. வெளிச்சம் இல்லாமல் மீதி எல்லாத்தையும் உண்டாக்குனாருன்னா இருட்டுக்குள்ளார தடவிக்கிட்டு அலைஞ்சிருக்கணும். எல்லாமே பார்த்திங்கன்னா திகைக்கும். இன்றைக்கே பாருங்கள் நமக்கு கரண்ட் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு இடத்துக்கு போகிறதுக்கே நம்ம பயமாக இருக்குது, கீழே காலை வைக்கிறதுக்கு கூட பயமாக இருக்குது, பூச்சி இருக்குமா அது இருக்குமான்னு. ஆனால் தேவன் பார்த்திங்கன்னா இதை அறிந்த தேவன் முதலாவதாக பார்த்திங்கன்னா வெளிச்சம் கடவுதுனாரு. அடுத்தாப்பில் பாருங்கள் ஆதாமையன் கடைசியில் சிருஷ்டித்தார். அவனுக்குள்ள சாப்பாட்டுக்குள்ளே எல்லா காரியத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் அவனை சிருஷ்டித்தார். முன்னாடி அவனை உண்டாக்கி விட்டு அவன் சாப்பாட்டுக்கு எங்கே போய் நிற்பான், எதை சாப்பிடுவான் பாருங்கள். தேவன் எல்லாமே நாணமாக சகலத்தையும் அதே காலத்தில் நாணமாக பார்த்திங்கன்னா சிருஷ்டித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா அதை அப்படியே தலைகீழ சிலர் சொல்லுவாங்க, போத்திக்கிட்டு படுத்துட்டு போத்துனானா எல்லாமே ஒன்று தான். இப்படி தான் நம்ம காலத்தை ஓட்டிக்கிட்டு நம்ம போய்கொண்டே இருக்கிறோம். அதனால தான் நம்மளால் பார்த்திங்கன்னா ஒரு ஆசீர்வாதத்தையுமே பெறவே முடியல. தேவன் சொல்கிறாரா பேசுகிறாரா உடனே நீங்கள் செய்யுங்க, உடனே கீழ்ப்படிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது பாருங்கள் அந்த சீசர்களுக்கு செய்தி அறிவிக்கப்பட்டது, இதை போய் நீங்கள் என்னென்னா உடனே போய் பிரசித்தம் பண்ணுங்கன்னு. அந்த மேய்ப்பர்கள் பாருங்கள் போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த மேய்ப்பர்கள் போய் தங்களுக்கு சொல்லப்பட்டதை பார்த்திங்கன்னா மற்ற இடத்துல போய் சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கு. மற்றவங்களிடத்த பிரசித்தம் பண்ணினார்கள்னு இருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளை அவனோட இல்லை, ஐயோ ஆடு அங்கே ஓடி இருக்கும், நானே இங்கே இவரை பார்க்க 4 நாள் ஆச்சு அதுன்னு சொல்லிட்டு இப்படிலாம் அவன் போகலை. ஆண்டவருக்கு உடனே பார்த்திங்கன்னா கீழ்ப்படிஞ்சாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளை அதேமாரி சாஸ்திரிகள் பாருங்கள், சாஸ்திரிகள் இடம் தவறி ஏரோதனுடைய அரண்மனைக்கு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் ஏரோது சொல்கிறான், அவரை பார்த்து நீங்கள் தொழுது கொண்ட பிற்பாடு நானும் அவரை தொழுது கொள்ளணும்னு நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டு போங்க. ஆனால் அவங்களுக்கு சொப்பனத்தில் சொல்லப்பட்டது, நீ வேறு வழியாக போயிடு, நீ ஏரோதை சந்திக்காதன்னாரு. அதேமாரி பாருங்கள் அவங்க வேறு வழியாக போயிட்டாங்க. அவங்க என்ன உடனே ஐயோ நம்மளாக இருந்தால் ஐயோ ஏரோது என்கிட்ட அவ்வளோ பேசினார், என்கிட்ட எனக்கு அப்படி தான் செய்தார், இப்படி தான் செய்தார், ஏரோதை நான் மறக்க முடியுமா? ஒரு ராஜா எங்களை இப்படி ரிசீவ் பண்ணார், அவரை நான் மறக்க முடியுமா? அவருக்கு நான் துரோகம் பண்ண முடியுமான்னுலாம் அந்த சாஸ்திரிகள் நினைக்கல. நீ வேறு வழியாக போயிடு, நீ ஏரோது பிள்ளைய கொல்ல வகை தேடுவான், நீ வேறு வழியாக போனோன்னே அவங்க உடனே பார்த்திங்கன்னா கீழ்ப்படிஞ்ச வேறு வழியாக போனாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய இதெல்லாம் எதுக்கு எழுதி வச்சுருக்குது? நாம் உடனே செயல்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய அந்தந்த காலத்தில் அதன் காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாவற்றையும் பார்த்திங்கன்னா தேவன் சகலத்தையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய எபேசியர் 5:16 பாருங்கள், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சமயம் கிடைக்காவிட்டாலும் சகோதரன் சொன்னது போல் நம்ம பார்த்திங்கன்னா சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம கடைசி நாட்களில் நம்ம இருக்கிறோம், நம்ம பொல்லாத காலத்துக்குள்ளே நம்ம போய்கொண்டு இருக்கிறோம். நமக்கு என்னென்னா கவர்மெண்டெல்லாம் அனுகூலமாக இருக்காது, நமக்கு என்னென்னா கோர்ட்டில் நமக்கு அனுகூலமாக இருக்காது, எந்த இடத்துலையும் கோர்ட்லலாம் நீதியை நம்ம பார்க்க முடியாது. இது இன்றைக்கி நேற்று இல்லை, சாலமோன் அன்னைக்கே எழுதி வச்சுட்டாரு. சாலமோன் பாருங்கள் 3ஆம் அதிகாரம் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நினைக்கிறேன். பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அநியாயம் இருந்தது, அங்கு அநியாயம் இருந்தது, நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது, அங்கே அநீதி இருந்தது. இதுதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்து கொண்டிருக்க. நம்ம நினைக்கிறோம் கோர்ட்டு நமக்கு சாதகமாக இருக்கும், கோர்ட்டு நியாயம் செய்யும், கோர்ட்டு நியாயமாக எல்லாத்தையுமே பண்ணுவாங்கன்னு. அது இருக்காது. சாலமோன் அன்னைக்கே எழுதி வச்சுட்டு விட்டார், இதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. இதெல்லாம் அவர் அதுக்கு மேல் வசனத்தில் பார்த்திங்கன்னா முன் நடந்தது இப்பொழுது நடக்கிறது, இதை பார், இது என்னென்னா நூதனம் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. முன் நடந்ததே இப்போது நடக்கிறது, நடக்க போகிறது முன்னமே நடந்தது, இனி நடக்க போகிற முன்னமே நடந்தது, நடந்ததையோ தேவன் விசாரிப்பார், நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். அதனால் நமக்கு நீதி இது கிடையாது. ஆனால் அதுக்கு அடுத்த வசனத்தை அவர் சொல்கிறாரு, தேவன் நியாயம் தீர்ப்பார்ன்றாரு. அது அடுத்த வசனம் சொல், சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும், அதை தான் சொல்கிறேன், சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால், சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால், சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார், சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். அவர் சொல்கிறாரு, இங்கெல்லாம் நீதி இருக்காது, அநியாயம் தான் இருக்கும், அநீதி தான் இருக்கும், ஆனால் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பான்றாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைய நமக்காக வேண்டி யுத்தம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. அவர் எல்லா காரியத்திலும் நியாயம் தீர்ப்பார். ஆனால் தேவன் நம்முடைய கிரியைகளை அறிகிற தேவனாக இருக்கிறார். அதனால் தேவனுடைய கரத்தில் நீங்கள் ஒப்புடுங்க.
நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். உன்னுடைய கிரியைகள் எனக்கு முன்பாக நிறைவாக இருக்கவில்லை என்று அவர் சொல்கிறாரு. நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? இந்த 12 மாதம் 12வது மாதத்தை காண கிருபை செய்தார். 11 மாதம் கடந்து வந்தோம். நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவாக இருந்துச்சா? எந்தெந்த காரியத்திலெல்லாம் குறைவோடு காணப்பட்டோம்? அதுக்கெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்துவோம். தேவன் நம்மை புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். புதிய வருடத்தில் புது சிருஷ்டியாக நம்ம பிரவேசிப்போம். பழையவைகளை எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்றதான வார்த்தையின் பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா புதிதான அனுபவம் உடையவர்களாக நம்ம காணப்படுவோம். தேவன் நம்முடைய கிரியைகளை பார்க்கிறாரு. நாம் தேவனுக்காக எவ்வளவு பாடுபடுகிறோம் என்பதை அவர் பார்க்கல. நம்முடைய கிரியைகளை எப்படிப்பட்டதாக இருக்குது, தேவனுக்கு உகந்த பலியாக இருக்கா, அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. Thank you.